டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதாவது ஒரு சில கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருப்பது உண்மைதான். அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு சொல்கிறோம். நல்ல மனிதர், உடல்நலக் குறைவால் அவரது மரணம் உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அதை ஏற்றுக்கொள்வது கொள்ளாததும் மக்கள் கையில் தான் இருக்கு. அதை பற்றி நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முந்தைய காலங்களில் அதிமுகவை மீட்டெடுப்போடு ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருந்தீங்க. தற்போதைய நிலவரம் என்ன? இப்போ நான் பேசுகிறப்ப நீங்கள் கேட்டுருக்கீங்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்காகவும் தீயவர்களிடமிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். எங்கள் அந்த கொள்கையிலிருந்து, லட்சியத்திலிருந்து நாங்கள் என்றைக்கும் பின்வாங்க மாட்டோம். பார்க்குறீங்க, 2 பொதுத் தேர்தல்களில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் எவ்வளவு ஆர்வமாக சிறப்பாக இந்த தொகுதியிலிருந்து நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இதெல்லாம் காசுக்காக வந்த கூட்டம் இல்லை. இதெல்லாம் கொள்கைக்காக என்னோடு பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்த காலத்திலே அதையெல்லாம் ஆளுங்கட்சி பலனையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிக்கின்ற கூட்டம். யாரோ ஒரு சில நிர்வாகிகளை வேண்டுமானால் காசு கொடுத்து விலைக்கு வாங்கலாம். இந்த உண்மையான தொண்டர் கூட்டத்தை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. இவர்களுடைய துணையோடு நாங்கள் எங்கள் லட்சியத்திலே வெற்றி பெறுவோம். அவர் எடப்பாடியோடு சென்றது தவறு என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு எடப்பாடியிலிருந்து அம்மாவின் தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் எங்களோடு இணைந்து போராடி இருக்காரு. அதை பற்றி திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்கள்ட்ட தான் நீங்க நாங்களும் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பழனிசாமி ஆட்சியுடைய அவலங்கள் எல்லாருக்கும் தெரியும். பழனிசாமியோட ஊழல் ஆட்சினாலதான் இன்றைக்கு மக்கள் கோபப்பட்டு திமுக கையில விடியல் வரும்னு நினைச்ச ஆட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு திமுக ஒரு விடியாத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை கூட அவர்கள் நிறைவேற்ற மனம் இல்லாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருங்காலத்திலே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.